சென்னை மற்றும் புறநகரில் இரவு நேரத்தில் தொடரும் கனமழை. பிற்பகல் வரை விட்டுவிட்டு மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை. இன்றும் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. தமிழகத்தில் அரியலூர், தூத்துக்குடி உட்பட 21 மாவட்டங்களில் காலை 10 மணிக்குள் மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மருத்துவர் மீதான தாக்குதலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் பாதுகாப்பு. வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பணிக்கு திரும்பிய மருத்துவர்கள். மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர் விக்னேஷின் தாயார் தரப்பில் கிண்டி காவல் நிலையத்தில் புகார். மகனை எட்டி உதைத்து தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். குன்றத்தூரில் வீட்டில் வைத்த எலி மருந்தால் மூச்சு திணறி குழந்தைகள் 2 உயிரிழப்பு. மருந்து வைத்த ஊழியர் கைது. தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த 3 மீது வழக்கு பதிவு. எலி மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்த வீட்டில் தடயவியல் துறை ஆய்வு. அளவுக்கு அதிகமாக மருந்து வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தகவல். திண்டிவனத்தில் 7 மாத குழந்தையுடன் ரயிலில் ஏற முயன்ற தம்பதி தவறி விழுந்ததால் பரபரப்பு. அபாய சங்கிலியை பிடித்து பயணிகள் ரயிலை நிறுத்தியதால் காயங்களோடு உயிர் தப்பினர். நெல்லையில் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் கருத்து சொல்ல அனுமதிக்கவில்லை என நிர்வாகிகள் வெளிநடப்பு. சர்வாதிகாரம் இல்லாமல் கட்சியை வழிநடத்த முடியாது என சீமான் பேட்டி. சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்கிறது. இது நான் இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒண்ணு இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன்னா கொம்பாதிகம்னா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ. உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர்களின் போராட்டத்திற்கு பணிந்தது மாநில அரசு. மாநில சிவில் சர்வீசஸ் தேர்வு ஒரே கட்டமாக நடத்தப்படும் என அறிவிப்பு. டெல்லியில் அதிகரித்துள்ள காற்று மாசால் தொடக்க பள்ளிகள் மூடல். அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஆன்லைன் மூலமாகவே வகுப்புகள் நடைபெறும் என அறிவிப்பு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தீவிரம். முதற்கட்ட நிலவரப்படி அதிபர் அனுரகுமார திசநாயக்க கூட்டணி முன்னிலை. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் பாரம்பரிய நடனமாடி சர்ச்சைக்குரிய மசோதாவை எதிர்த்த பெண் எம்பி. மவோரி இன மக்களின் உரிமைகளை பறிப்பதாக மசோதாவை கிழித்தெறிந்து ஆவேசம்.